நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? வேணுமா? என்னோட பேபி இப்போ ரசித்து சாப்பிட்ட இந்த அவகேடோ ஸ்மூதி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அவகேடோ, பனானா, கொஞ்சம் முந்திரி அவகேடோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி, ஏன்னா அப்புறமா எல்லாத்தையும் போட்டு அரைச்சா இது ஒழுங்காக கிரைண்ட் ஆகாது. கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம அவகேடோவை ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். அழகாக அதுவே வந்துடும். சம்டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், அந்த பிளேஸை விட்டுருங்க. ஆக்சுவலி எனக்கே ஃபஸ்ட்டில் பிடிக்காது, இப்படி ட்ரை பண்ணதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பனானா, இது ரொம்ப பெரிய சைஸ் பனானாவாக இருக்கிறதுனால ஒன்று போதும். நல்லா பீஸாக போட்டாச்சு. அண்ட் ஃபைனலி இதில் மில்க் ஆட் பண்ண போகிறோம். காய்ச்சி ஆறின மில்க். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இந்த ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ஸ்மூதி. இப்போ இது இல்லாமல் எந்த ஸ்வீட்டுமே ஆட் பண்ணல. இதுவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், பனானா ஆட் பண்ணியிருக்கிறதுனால. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால். இப்போ இது இந்த பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். எங்கிட்ட இந்த பவுல் தான் இருக்குது, ஏன்னா எங்களோட லக்கேஜ் எல்லாம் இன்னும் வந்து சேரலை. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு சர்வ் பண்ண அவகேடோ ஸ்மூதி ரெடி. இன்றைக்கி இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அப்போது நான் கொஞ்சம் டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த பனானாவே ஸ்வீட்னஸ் நிறையா கொடுத்துருச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை பாய்.